திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இன்று தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பிலே தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இயக்கங்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பதற்காக அம்மையார் பார்வதி சண்முகசாமி அவர்கள் இன்று அவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைங்க, அவங்களுக்கு தொடர்ந்து இதுதான் பாஜகவுடைய ஆட்சியின் பாணியாக இருந்திருக்கிறது. அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதே யார் மீது ரெய்ட் நடக்கிறதோ, யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மெஷின்ல போட்டு அவங்கள சுத்தமாக கழுவி துடைத்து வெளியே எடுத்து விடுவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனம். தொடர்ந்து தமிழகம் வரும்போதெல்லாம் மூன்றாவது முறையாக தான் வரப்போறோம்ங்கிறது பிரதமர் தொடர்ந்து தமிழகம் வரும்போது மேடைகளில் பேசிட்டு வர்றாரு. இல்லைங்க, தொடர்ந்து தமிழகம் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சென்னையிலே வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்பு, அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் இதுவரை நாம் சந்தித்தே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெள்ளம் பாதிப்பு. மக்கள் அவ்வளவு அவதிக்குள்ளானார்கள், வீடை இழந்தார்கள், தன் வயல் ஆடு மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்தோம். அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வராத பிரதமர் தேர்தல் ஜுரம் வந்துவிட்டவுடன் அடிக்கடி வருகிறார். அதனால யாருக்கு மறுபடியும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற பயம் இருக்கிறதோ அவர்கள் தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சில நாட்களில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை பொறுத்தவரை சமீபத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். வின்ஃபாஸ்ட் தொடர்ந்து இன்னும் பல தொழில் முதலீடுகள் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே புதிய தொழில் முனைவோர் தூத்துக்குடியிலே தொழில்களை தொடங்குவார்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து மையமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக இல்லைங்க, மத்திய அரசிடம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள், இங்க இருக்கக்கூடிய ரயில்வே தேவைகள் இதெல்லாம் அவங்க பல முறை கேட்டால் தான் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அதை தாண்டி 10 ஆண்டுகள் கடந்திருந்தால் கூட, அதுக்கு மேல கடந்திருந்தால் கூட குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுக தளத்தை எங்களால் கொண்டு வர முடிந்திருக்கிறது. அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே போல வேலை செஞ்சிருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் கடிதம் எழுதினார்கள். பிறகு தொடர்ந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய சயின்டிஸ்ட், அங்கே முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறேன்.
அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே பார்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து அந்த இஸ்ரோ லான்ச் பேடுக்காக இடம் பெறுவதாக இருக்கட்டும், அக்வயர் பண்ணக்கூடிய அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் தீர்ப்பது என்று பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதை அத்தனை பேரும் இணைந்து நின்று வந்து சரி செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு நிலம் எடுத்து கொடுக்கறதுல இருந்து அங்க குடியிருப்பு இருந்தது, அவங்களுக்கு இடம் கொடுக்கறது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது எல்லாமே வேகமா நடந்ததுக்கு எம்பி காரணம். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தது. வெறுமனை அறிவிச்சது வராது. நன்றி. உங்களுக்கே தெரியுதுல்ல, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போட்டுருங்க. நீங்களே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடங்குறதா வந்தது. இப்ப அது அப்படியே கிடப்புல போடப்பட்டிருந்தது, ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர், ஒன்றிய அரசின் அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து அதை வந்து மறுபடியும் அந்த பணிகளை டெண்டர் விட்டு அந்த பணிகளை தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி வேலை, அந்த கட்டட பணிகள் பாதி வேலை முடியக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ டைடல் பார்க் தூத்துக்குடியில் கட்டிட்டு இருக்கோம். சமீபத்தில் வந்து நியோ டைடல் பார்க்ஸ் வந்து கோயில்பட்டியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏரல் பகுதியிலையும் இன்னொரு டைடல் பார்க் அறிவிக்கப்பட்டிருக்கு. கோயில்பட்டியில் வந்து கடலை மிட்டாய்க்கான ஒரு கிளஸ்டர், அதை வந்து முதலமைச்சர் சென்ற முறை தூத்துக்குடி வந்த பொழுது அறிவித்திருக்கிறார்கள். விளாத்திக்குளத்தில் வந்து பனை பொருட்களுக்கான ஒரு கிளஸ்டரை வந்து அறிவிச்சிருக்காங்க. கோயில்பட்டியில தொழிற்பேட்டை, லிங்கம்பட்டியில தொழில்பேட்டையும் அறிவிச்சு இந்த தேர்தலில் போது என்ன சொல்லுங்கன்னா, மக்கள்கிட்ட இருக்க அச்சத்தை போக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்த செயல்படுத்தணும். அதுக்கான என்ன முயற்சி எடுப்பது? இல்லைங்க, தொடர்ந்து வந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். அப்பொழுது அப்பதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க முடியும் இல்லையா? கருத்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவாக விளக்கங்களை கொடுத்துவிட்டு அதற்கப்புறம் அந்த சேது சமுத்திர திட்டத்தை மறுபடியும் நிறைவேற்றும்.